வணக்கம். நான் டாக்டர் லோகநாதன், டாக்டர்ஸ் தமிழுக்காக. இன்றைக்கி பேச போகிற விஷயம் ஆன்லைன் டாக்டர் கன்சல்டேஷன். நம்ம இப்போ ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா, முன்னாடியெல்லாம் கடைக்கு போவோம், அந்த பொருளை பார்ப்போம், பேரம் பேசுவோம், 4-5 கடைகளுக்கு ஏறி அந்த பொருளோட குவாலிட்டியும் பொருளோட விலையும் கம்பேர் பண்ணிவிட்டு ஒரு கடையில் வாங்குவோம். அதெல்லாம் அப்போது. ஆனால் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம எந்த பொருள் வாங்கணுன்னாலும் ஆன்லைனில் ஆர்டர் போடுறோம். ஆன்லைன் ஃப்ளிப்கார்ட் இருக்குது, அமேசான் இருக்குது. அதில் எல்லாம் நமக்கு வேணுங்கிற பொருட்கள்லாம் பார்க்குறோம், சூஸ் பண்ணுறோம், ரேட்ஸ் கம்பேர் பண்ணுறோம், ஆர்டர் போடுறோம், ஆன்லைன்லேயே பே பண்ணுறோம், பொருள் நம்ம வீட்டுக்கே வந்துடுது. இந்த மெத்தடாலஜியை ஏன் ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு பலர் யோசித்ததோட விளைவு தான் இன்றைக்கி ஆன்லைன்லேயே டாக்டர் கன்சல்டேஷன் பண்ணுற அளவுக்கு நின்றுருக்குது. ஆன்லைன் டாக்டர் கன்சல்டேஷனா என்ன, அது லீகலாக பார்க்கலாம். ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னா யூஸ்வலி அந்த ஹாஸ்பிட்டல் ஃபோன் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கணும். அங்கே போகிறதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணணும். வயசானவங்களாக தான் கூட்டிகிட்டு போகிறதுக்கு வெஹிக்கிள்ஸ்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். அங்கே போனாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணி டாக்டர் பார்த்து அவங்க கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெடிசன்லாம் வாங்கிட்டு வீடு வந்து சேர்கிறதுக்கு ஒரு நாளே ஆகி போயிடுது. அதுவும் கொஞ்சம் க்ரௌடடான ஹாஸ்பிட்டல்லாம் போய் பார்க்கணுன்னா ரொம்ப டைம் ஆகுது. இந்த வெயிட்டிங் பீரியடும் அதுக்காக செலவு பண்ணக்கூடிய டைமும் அதுக்கான காஸ்ட்டும் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதையெல்லாம் குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆன்லைன் கன்சல்டேஷன் அப்படிங்கிற ஃபோரங்களே வந்துட்டுருக்கு. ஆக்சுவலி ஒரு 2-3 வருஷங்களுக்கு முன்னாடி ஆன்லைனில் ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறதும் டாக்டர் கன்சல்ட் பண்ணுறதும் அல்லது டாக்டர்ஸ் ஒரு வாட்ஸ்அப்லேயோ அல்லது ஒரு மெசேஜ்லேயோ ஒரு மெடிசன்ஸ் எழுதி அனுப்புறது லீகலி பனிஷபிள். அது ஒரு க்ரைம். ஆஸ் பர் இந்தியன் மெடிக்கல் லா பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் டாக்டர்ஸ் எந்த ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்கக்கூடாது, டாக்டர்ஸ் ஆன்லைனில் பேஷண்ட்ஸை பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான் முன்னாடி இருந்த ஒரு சூழ்நிலை. ஆனால் கோவிட் எல்லாத்தையுமே மாற்றிருச்சு. கோவிட் என்னாச்சு, யாருமே வெளியே போக முடியறதில்ல, போனால் இன்ஃபெக்ஷன் வந்துடுமோங்கிற ஒரு பயம். ஹாஸ்பிட்டல்ஸும் பாதி ஹாஸ்பிட்டல்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க, டிரான்ஸ்போர்ட்டேஷனே கிடையாது. அந்த சூழ்நிலையில் தான் இந்தியன் கவர்மெண்ட் ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுத்தாங்க. அந்த என்ன முடிவு அப்படின்னா, ஆன்லைனில் டாக்டர்ஸ் கன்சல்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஆக்சுவலி இந்தியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் ஒரு ஆர்டர் ஒன்று வெளியிட்டாங்க. அந்த உத்தரவுப்படி இண்டிவிஜுவல் டாக்டர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. ஆனால் ரெஜிஸ்டர்ட் ஃபிர்ம்ஸ், எந்தெந்த ஃபிர்ம்ஸ் எல்லாம் அந்த நார்ம்ஸ் ஃபாலோ பண்ணி கவர்மெண்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு ஆடியோ வீடியோ கன்சல்டேஷனுக்கான ஃபெசிலிட்டிஸ்லாம் வச்சுருக்காங்களோ அந்த ஃபிர்ம்ஸ் எல்லாம் தே கேன் கோ ஃபார் ஆன்லைன் கன்சல்டேஷன் அப்படிங்கிற ஆர்டர்ஸ் வந்தது. அது வந்ததுக்கப்புறம் நிறைய ஃபிர்ம்ஸ் அதில் ரெஜிஸ்டர் பண்ணாங்க. ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அந்த ஃபிர்ம்ஸில் நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி இப்போ பல ஃபிர்ம்ஸ் ஆன்லைன் கன்சல்டேஷனில் ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. ஏன் டாக்டர்ஸ் ஆன்லைனில் கன்சல்ட் பண்ணக்கூடாது, மீடியாவில் சோசியல் மீடியாவில் வாட்ஸ்அப்லேயோ அல்லது மெசேஜஸ்லேயோ மெடிசன் அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்தியன் கவர்மெண்ட் முதல்ல வச்சுருந்தாங்க அப்படின்னா, பல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் மிஸ் கம்யூனிகேஷனால தான். ஏன்னா டாக்டர்ஸ் ஒரு மெடிசன் சொல்லுவாங்க, பேஷண்ட்ஸ் அதை வேறு விதமாக புரிஞ்சுக்குவாங்க. டாக்டர்ஸ் ஒரு ஸ்பெல்லிங் எழுதி அனுப்புவாங்க, ப்ரிஸ்கிரிப்ஷன் மெடிக்கல் ஷாப் போகும்போது வேறு ஒரு ஸ்பெல்லிங்கில் போகும், அவங்க கொடுக்குற மருந்து வேறு மாதிரி இருக்கும். அதை வெரிஃபை பண்ணுறதுக்கான ஒரு வசதியில் இல்லாமல் இருந்தது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் உருவாக்குச்சு. ஒரு சின்ன கதை ஒன்று சொல்கிறேன். ஆக்சுவலி என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர், அவருக்கு நைட்டு ஒரு 2 மணிக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச பேஷண்ட் ஒருத்தங்க ஃபோன் பண்ணுறாங்க. டாக்டர், என்னோடய குழந்தை அழுதுகிட்டே இருக்குது, காது வலின்னு அழுதுகிட்டே இருக்கான், நீங்கள் ஏதாவது மெடிசன்ஸ் ஏதாவது கொடுத்தீங்கன்னா சொல்லுங்கள், நான் எழுதிக்கிறேன், அது வேணால் நான் ஊற்றுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாக்டர் ஒரு மெடிசன்ஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க, ஃபோன்லேயே சொல்லியிருக்காங்க. அந்த அம்மா நைட்டில் எங்கோ ஒரு மெடிக்கல் ஷாப்பில் எழுப்பி மெடிசன்ஸ் வாங்கிட்டாங்க. அப்புறம் 2 டேஸ் கழித்து மறுபடியும் அந்த அம்மா அந்த குழந்தைய கூட்டிகிட்டு வந்திருக்காங்க நேரில். டாக்டர், நான் நீங்கள் கொடுத்த மருந்து ஊற்றிட்டே இருந்தேன், ஆனால் குழந்தை இன்னும் அழுதுகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன, எப்படி ஊற்றுனீங்கன்னு சொன்னால், நீங்கள் சொன்னீங்களே 5 மில்லி 3 வேளைக்கு ஊற்றுங்கன்ட்டு, நானும் 5 மில்லி மருந்து காதில் 3 வேளைக்கு ஊற்றிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இவர் பதறி போயிட்டார். அம்மா, நான் வாயில் குடிக்கிறதுக்கு ஊற்ற சொன்னேன், நீங்கள் காதில் ஊற்றிட்டீங்களேன்னு சொன்னேன். ஸோ இந்த மாதிரியான மிஸ்கம்யூனிகேஷன்ஸ்னால் நிறைய பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு. அதனால் அந்த ஆன்லைன் போகிறது எல்லாத்தையுமே அவங்க பேன் பண்ணி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பனிஷபிளாக வச்சுருந்தாங்க. இப்போது ஆஃப்டர் கோவிட் வேறு வழியே இல்லாமல் இதெல்லாத்தையும் ஓப்பன் பண்ண வேண்டியிருந்துச்சு. ஆனால் அட் த சேம் டைம் நிறைய ரெகுலேஷன்ஸோடு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது என்னென்னா, இந்த மாதிரி கன்சல்டேஷன் எல்லாத்துக்குமே ரிஜிஸ்டர்ட் ஃபிர்ம்ஸ் தான் அதை பண்ணணும். அந்த ரிஜிஸ்டர்ட் ஃபிர்ம்ஸ் ப்ராப்பரான வீடியோ கம்யூனிகேஷன், ப்ராப்பரான ஆடியோ கம்யூனிகேஷன், அதாவது ப்ரிஸ்கிரிப்ஷன் என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும், டாக்டரோட குவாலிஃபிகேஷன் என்ன, பேஷண்ட்ஸ் யார், அவங்களோட டிசீஸோட டீட்டெயில்ஸு, அவங்களோட பேஷண்ட்ஸுக்கு டாக்டர் சொல்லக்கூடிய அட்வைசஸ் எல்லாமே பிரிண்டபிளாக இருக்கணும். அந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வச்சு இந்த ஆன்லைன் கன்சல்டேஷன் அப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்காங்க.
இந்த அப்ரூவல்ஸ் வந்ததுக்கப்புறமா நிறைய ஃபர்ம்ஸ் வந்து இந்த போரத்தில் இருக்காங்க. எல்லாருமே நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. பெரிய கம்பெனிகளான டாடா, அப்போலோ முதற்கொண்டு சின்ன கம்பெனிகள் வரைக்கும் நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வரைக்கும் இந்த ஃபீல்டில் இருக்காங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறது வந்து நர்ச்சேர் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட இங்கே பக்கத்தில் இருக்கிற லோக்கல் ஒரு ஸ்டார்ட் அப் வந்து இந்த ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா நான் அவங்கள இன்ட்ராக்ட் பண்ணும்போது நான் பார்க்குறேன் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க பண்ணுற மெத்தடாலஜியை உங்களுக்கு நான் சொல்கிறேன். உங்களுக்கு அது ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கும். இந்த நர்ச்சேர் அப்படிங்கிறது வந்து ஒரு கால் சென்டர் பேஸ்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் ஃபர்ம். இந்த ஃபர்மில் வந்து நிறைய டாக்டர்ஸ் வந்து என்ரோல் ஆகியிருக்காங்க. ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணணும், ஒரு பெரிஃபெரல் இருக்கணும் அப்படிங்கிறவங்க வந்து ஃபோன் கால் மூலமாக இந்த ஃபர்மை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா அவங்க எடுத்து உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டுட்டு அந்த ப்ராப்ளத்துக்கு கன்சர்ன்டு டாக்டர்ஸோடு அவங்க வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ தட் நீங்கள் வந்து அந்த கன்சர்ன் டாக்டர்ஸோட வந்து எய்தர் ஆடியோ கால்லையோ அல்லது வீடியோ கால்லையோ அல்லது சேட்டிங்லையோ நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். உங்களோட கம்ப்ளைண்ட் சொல்லலாம். உங்களுடைய பாஸ்ட் ஹிஸ்ட்ரி, நீங்கள் இருக்கக்கூடிய மெடிசின்ஸு எல்லாத்தையுமே நீங்கள் சொல்லிவிட்டு அவங்க வந்து உங்களை வந்து எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க த்ரூ வீடியோ கால். ஆல் சம்டைம்ஸ் ஆடியோவில். வீடியோ தேவைப்படாத கேசஸ்க்கு வந்து ஆடியோவிலே அவங்க கன்சல்ட் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு ஒரு டயக்னோசிஸ் வந்து அந்த டயக்னோசிஸ்க்கான ட்ரீட்மெண்ட் வந்து அவங்களுக்கு ப்ராப்பரான ப்ரிஸ்கிரிப்ஷன் அவங்களுக்கு அனுப்புவாங்க. அந்த டிசீஸ்க்கு நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற அட்வைசஸும் அவங்க வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க அல்லது ப்ரிஸ்கிரிப்ஷனில் அதை ஆட் பண்ணி அனுப்புவாங்க. ஸோ இந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை வச்சுட்டு நீங்கள் மெடிக்கல் ஷாப்பில் கொண்டு போய் அதை கொடுத்து நீங்கள் அதுக்கான மெடிசின்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம். அந்த மெடிசின்ஸை நீங்கள் சாப்பிட்டு நல்லா இருக்கா இல்லையாங்கிறது மறுபடியும் நீங்கள் ஃபாலோப்பில் வந்து நீங்கள் அவங்களுக்கு சொல்லலாம். அதுக்கான ஃபாலோஅப் ட்ரீட்மெண்ட் நீங்கள் வந்து ஆன்லைன்லேயும் நீங்கள் பண்ணிக்க முடியும். இன்கேஸ் ஆன்லைனில் பார்க்க முடியாத அளவுக்கு சீரியஸான ஒரு டிசீஸாக இருக்குன்னா அவங்களே வந்து நீங்கள் எந்த டாக்டர்ஸ்கிட்ட போகலாம், நீங்கள் எந்த ஏரியா இருக்கோ அங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு உங்களுக்கு வந்து அவங்களே ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து அவங்க பண்ணிகிட்ருக்கிற ஒரு பேசிக்கான ஆன்லைன் கன்சல்டேஷன் மாடல். ஆல்மோஸ்ட் எல்லா ஆன்லைன் கன்சல்டேஷன் ஃபர்ம்ஸுமே இந்த மாதிரியான மாடல் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. எது ஒரு வீடியோ கால் அல்லது ஆடியோ கால் அல்லது சேட்டிங். இதன் மூலமாக அவங்க வந்து பேஷண்ட்ஸோட குறைகள்லாம் கேட்டுட்டு அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாங்கிறத டயக்னோஸ் பண்ணி அவங்க வந்து ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்குறாங்க. ஸோ இதில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது, சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. முதல்ல யாரெல்லாம் இந்த சர்வீஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். முதலாவது எமர்ஜென்சி கண்டிஷன்ஸு. எமர்ஜென்சி அப்படின்னா டேம் எமர்ஜென்சி கிடையாது. ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, ஒரு தீ பிடிச்சிருச்சு, அந்த மாதிரியான எமர்ஜென்சி இல்லாமல் ஒரு செமி எமர்ஜென்சி கண்டிஷன்ஸு. ஒரு வீட்டில் நைட் ஒரு 12 மணிக்கு கீழே விழுந்துட்டாங்க, அடிபட்டுருச்சு, பைக்கில் போகும்போது கீழே விழுந்துட்டாங்க, பட் நடக்க முடியுது. ஸோ இந்த மாதிரியான ஒரு செமி எமர்ஜென்சி கண்டிஷன்ஸுக்கு நீங்கள் இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா 11 மணி 12 மணிக்கு அந்த டைமில் வந்து பெரும்பாலான ஹாஸ்பிட்டல்ஸும் கிளினிக்ஸும் க்ளோஸ் ஆகிருக்கும். எங்கே கூட்டிகிட்டு போகிறோன்னு தெரியாது, டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸும் பெருசாக இருக்காது. அந்த மாதிரியான செமி எமர்ஜென்சி கண்டிஷன்ஸ்க்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, டாக்டரே நம்ம அணுக முடியாத ஒரு தூரமான ஒரு பிளேஸில் இருக்கும்போது, ஒரு ட்ரிப் போகிறோம், ஒரு எக்ஸ்கர்ஷன் போகிறோம், அல்லது எங்கேயாவது ஒரு டாக்டர்ஸ் இல்லாத ஒரு இடத்துல இருக்கும்போது அந்த டைமில் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னா அதுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். லாரி டிரைவர்ஸு அவங்க வந்து ராஜஸ்தான், டெல்லி, குஜராத் இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் நம்ம ஊர்லேருந்து ட்ராவல் போகிறாங்க. போகிற இடத்துல ஒரு ஃபீவர் வருது அல்லது இருமல் வருது அல்லது ஏதாவது சின்னதாக அடிபட்டுச்சு அப்படின்னா அங்கே தமிழ் தெரியாத டாக்டர்கிட்ட போய் அவங்க சிரமப்பட்டிருக்கிறது பதிலாக இந்த கன்சல்டேஷனில் அவங்க டெம்பரரியாக ஒரு 2-3 டேஸ்க்கான ஒரு அவசர சிகிச்சை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க ரெகுலர் டாக்டர்ஸ்கிட்ட பார்க்கலாம். அடுத்தது பேஷண்ட்ஸ், ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பேஷண்ட்ஸு ஊருக்கோ இல்லை வேறு வெளியிடங்களுக்கோ போயிருக்காங்க, அவங்க பழைய டாக்டர்ஸ்ட்டை வந்து பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குன்னா அவங்க பார்க்குற டாக்டர்கிட்டே முடிஞ்சால் இந்த ஆன்லைனில் அவங்க தொடர்பு கொண்டு அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஏன்னா புதுசாக ஒரு டாக்டர்கிட்ட போய் பார்த்து புதுசாக மறுபடியும் ஒரு இன்வெஸ்டிகேஷன்ஸு, ட்ரீட்மெண்ட்டு, டயக்னோஸ் எல்லாமே பண்ணுறதுக்கு ஏற்கனவே பார்த்துட்டு இருக்க டாக்டர்கிட்ட ஆன்லைன் மூலமாக அவங்க கான்டாக்ட் பண்ணி பண்ணுறது அவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும், அந்த டாக்டருக்கும் ஃபாலோஅப்புக்கு வசதியாக இருக்கும். அப்புறம் கிராமப்புறங்களிலும் மலைப்பகுதிகளிலும் இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து ரெகுலராகவே நீங்கள் ஆன்லைனில் பார்க்குறதுக்கான வசதிகள் இதில் இருக்குது. ஏன்னா எனக்கு தெரியும் மாதேஸ்வரம் மலை, பர்வூர் மலை இந்த மாதிரியான மலைவாழ் இடங்களில் இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஆள் இல்லை அல்லது பஸ் வசதி இல்லை அப்படிங்கனாலேயே பல சமயங்களில் வந்து ட்ரீட்மெண்ட்டை டிலே பண்ணி அவங்க நோய் முற்றினதுக்கப்புறம் தான் டாக்டர்கிட்டே வராங்க. அந்த மாதிரியான ஒரு டாக்டர்கள் இல்லாத இடங்களில் இருக்கிற நோயாளிகள் வந்து தாராளமாக ஆன்லைன் கன்சல்டேஷனில் டாக்டர்ஸ்கிட்ட நீங்கள் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தொலைதூர பகுதியில் இருக்கிறவங்க வந்து சம்டைம்ஸ் வந்து நெட்வொர்க் வரலை, எங்களால் வந்து வீடியோ காலில் வர முடியல, 3G 4G கனெக்டிவிட்டி இல்லை அப்படின்னா ஆடியோ கால் மூலமாகவே கூட அவங்க வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து எடுத்துக்கலாம். அதே போல் ப்ரிஸ்கிரிப்ஷன் கூட மெசேஜாக கூட அவங்களுக்கு அனுப்ப முடியும். அவங்க ரிசீவ் பண்ணி அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை பக்கத்தில் இருக்கக்கூடிய நியர்பையான மெடிக்கல் ஷாப்பில் அவங்களே அல்லது கொடுத்துட்டே கூட வாங்கி அந்த மெடிசன் சாப்பிட முடியும். ஸோ இந்த
ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில் இந்த ஆன்லைன் மூலமாக இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் வந்து பெரிய புரட்சியை வந்து ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஆக்சுவலி சொல்லப்போனால் இது ஒரு பெரிய சுதந்திரம் தான். நமக்கு வெளியில் போகாமல், டாக்டர்களுக்காக தேடி போகாமல், அப்பாயின்மெண்ட் போட்டு வெயிட் பண்ணி நின்று காத்திருந்து டாக்டரை பார்க்காம நம்ம இருந்த இடத்துலையே நம்மளோட செல்ஃபோன்லேயே ஒரு டாக்டரை பார்க்க முடியுது, ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியுது அப்படிங்கிறது வந்து இன்றைய தலைமுறைக்கு எடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சுதந்திரம் அது. அண்ட் யூ கேன் சூஸ் த டாக்டர், யூ கேன் சூஸ் த டைம், யூ கேன் சூஸ் த மொடாலிட்டி ஆஃப் ட்ரீட்மெண்ட். இந்த இதில் எவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு கேட்டால், முதல் இது வந்து நமக்கு டைம் சேவ் ஆகுது, ரெண்டாவது டிரான்ஸ்போர்ட்டேஷன் சேவ் ஆகுது. இன்னொன்று, இப்போ வயதானவங்களாம் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும் ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு அப்படின்னா, எப்படி இருந்தாலும் கூட 2-3 பேராவது போக வேண்டியிருக்குது. ஒரு ஆம்புலன்ஸோ அல்லது ஒரு ஆம்னியோ அரேஞ்ச் பண்ணிட்டு போக வேண்டியிருக்குது. அதற்கான டைமு, அதுக்கான ட்ராவலிங் ப்ராப்ளம்ஸ், ஃபுட் அரேஞ்ச்மெண்ட்ஸு, எக்ஸ்பென்சஸ் எல்லாமே வந்து ஆன்லைன் கன்சல்டேஷன் வந்து நமக்கு அப்படியே கட் ஆகுது. அதுக்காக வந்து ஆன்லைன் கன்சல்டேஷன் தான் பெட்டர் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஏன்னா நமக்கு தெரியும், எப்போவுமே வந்து அவைலபிலிட்டி இருக்கும் பொழுது டாக்டர் நேரில் பார்த்து அவங்ககிட்ட பேசி, அவங்க தொட்டு பார்த்து, சிஸ்டம்ஸ் எல்லாம் வந்து எக்ஸாமின் பண்ணி, இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறது தான் வந்து காலகாலமாக இருந்துகிட்டு இருக்க ட்ரீட்மெண்ட். அது பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் கூட. ஆனால் இப்போ இருக்கிற அவசர உலகத்தில் இப்போ இருக்கக்கூடிய தேவைகளை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட் மாதிரி நம்ம வந்து ஆன்லைன் கன்சல்டேஷனை யூஸ் பண்ணலாம். இது தவறு கிடையாது. இது வந்து அறிவியலோட அடுத்த கட்ட வளர்ச்சி, புதுசு, அவ்வளோதான். அதை விட ஆக்சுவலாக இதுவரை சொன்ன எல்லா விஷயங்களையும் விட இன்னொரு மிக மிக முக்கியமான விஷயத்தை நோக்கி இந்த ஆன்லைன் கன்சல்டேஷன் அப்படிங்கிற விஷயம் வந்து போயிட்டுருக்கு. அது என்ன அப்படின்னா, செகண்ட் ஒப்பீனியன். ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய பல டாக்டர்கள் மீதும் பல மருத்துவமனைகள் மீதும் மக்களுக்கு வந்து அவ்வளோ பெரிய நம்பிக்கை இருந்தது. ஆனால் இருந்த நம்பிக்கையை வந்து நடக்கின்ற சில விஷயங்களும், இந்த சோசியல் மீடியாவில் வரக்கூடிய பல வதந்திகளும் வந்து கெடுத்துகிட்டே தான் இருக்குது. அதனாலே வந்து டாக்டர் மீதான நம்பிக்கை வந்து மக்களுக்கு பல இடங்கள் குறைஞ்சிட்டே வரதை நம்ம பார்க்குறோம். அதனால் இந்த செகண்ட் ஒப்பீனியன் அப்படிங்கிற விஷயம் வந்து இன்றைக்கி பெரிதாகி கொண்டே இருக்கிறது. எப்படின்னா, இப்போ ஒரு டாக்டர் சொல்கிறாங்க, இந்த உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இதுக்கு ஆப்ரேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. பட் பேஷண்ட்ஸ்க்கு அது நம்பிக்கை இல்லை. யார்கிட்ட போய் கேட்குறது அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்க, யாராவது தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்பாங்க, பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட கேட்பாங்க. ஆனால் நீங்கள் ப்ராப்பராக எஜுகேட்டட், ப்ராக்டிஸிங், வெல் நோன் டாக்டர்ஸ்லேயே நீங்கள் ஒப்பீனியன் கேட்கலாம். சார், இந்த மாதிரி இந்த ஹாஸ்பிட்டலில் இந்த இந்த கேஸ்க்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, இதுக்கு பண்ணணுமா, பண்ணலாமா அப்படிங்கிற செகண்ட் ஒப்பீனியன் நீங்கள் வந்து இந்த ஃபோரத்தில் நீங்கள் கேட்கலாம். ஸோ அந்த ரெக்கார்ட்ஸு, அந்த ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் பார்த்துட்டு, ஆமாம் அவங்க டாக்டர் சொன்னது கரெக்ட் தான், நீங்கள் பண்ணலாம், ப்ரொசீட் பண்ணலான்னு சொன்னால் நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். அல்லது இந்த கேஸ் நீங்கள் கன்சர்வேட்டிவாக ட்ரீட் பண்ணலாம், சர்ஜரி எல்லாமே ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும்னு அவங்க சொன்னாங்கன்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு செகண்ட் ஒப்பீனியன் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயங்களை நோக்கி இப்போ இந்த கன்சல்டேஷன் ஃபிலிம்ஸ் எல்லாம் நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அதையும் இப்போ பெரிய நிறுவனங்கள் பண்ணிக்கிட்டு, ஈவன் நர்ச்சர் கூட அதை பண்ணிட்டு தான் இருக்குது. செகண்ட் ஒப்பீனியன் அப்படிங்கிறது வந்து நாட் ஓன்லி ஃபார் சர்ஜரி, ஈவன் ஃபார் கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட், கேன்சர் ட்ரீட்மெண்ட், ஆப்ரேட்டிவ், ஈவன் ஃப்ராக்சர் கேர், எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து உங்களுக்கு போயிட்டுருக்க ட்ரீட்மெண்ட் வந்து ப்ராப்பரான ரூட்டில் தான் போகுதா அப்படிங்கிறது நீங்கள் செகண்ட் ஒப்பீனியன் நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான வாய்ப்புகளும் வந்து இப்போ நமக்கு வந்துருக்கு. அதனால் இந்த ஆன்லைன் கன்சல்டேஷன் அப்படிங்கிறது வந்து அறிவியலுக்கோ பாரம்பரியமான இப்போ நம்ம பழகி வந்திருக்கக்கூடிய இந்த மருத்துவ முறைகளுக்கோ எதிரானது கிடையாது. ஆனால் அட் த சேம் டைம் பேஷண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும் பொழுது இது அவங்களுக்கு மிக மிக உதவிகரமான ஒன்றா இருக்கும். நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி மெத்தட்லையும் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். உங்களோட ட்ரீட்மெண்ட் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல விஷயம் நிறைய பேரை சேரட்டும். நன்றி, வணக்கம்.